சண்முகம் பேச்சுக்கு நடிகர் சங்கம் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்களுடைய நிகழார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுக தலைமையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் விழுப்புரத்தில் பேசும் பொழுது நடிகர் நயன்தாரா குறித்தும் அரசினுடைய உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் குறித்தும் இணைத்து தவறாக பேசியிருந்தார். இது குறித்து பல்வேறு விவாதங்கள் வந்த நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த அறிக்கையில் சமீபத்தில் தாங்கள் மிகவும் கேவலமாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள் என்றும் இத்தகைய பேச்சு என்பது மிகுந்த கேட்பதற்கே கூசும் அளவு செய்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மக்களினுடைய கனவு என்பது ஒரு ஏழையின் குறையாக இருக்கிறது, விவசாயி மக்களுடைய கல்வியாக இருக்கிறது, நடுத்தர வர்க்கத்தினுடைய பெண்ணின் வேலை வாய்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய பேச்சு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது பெண்களின் யுகம், அவர்கள் இல்லாத துறையே இல்லை என்று பல்வேறு வகையில் அனைவரும் கருத்து விதத்தில் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் பேருந்து ஓட்டுநராகவும் என பெண்களுடைய சாதனையை உச்சந்தொற்றிருக்கும் நிலையில் தங்களிடமிருந்து மன்னிப்பும் இனி எங்கள் துறை சார்ந்த பெண்களின் திறன்களை பற்றி குறைவான மரியாதை குறைவாக பேச மாட்டேன் என்ற உத்தரவாதம் செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.